என்னாச்சு? என்ன வேற யாரோ மாதிரி பாத்துட்டு இருக்க? நீ ரொம்ப லவ்வோட இந்த பெயிண்டிங் பண்ணல? இங்க பாத்தியா, நான் அதே மாதிரி இருக்கேன்ல. You know what, ருத்ரா? இன்னைக்கு நான் ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருந்தேன். நேத்து ராத்திரி வரைக்கும் நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சோ அதை நினைச்சு ஏன் நடந்துச்சுன்னு கேள்வியில வரை கேட்டுக்கிட்டேன். அப்பதான் நான் இந்த பெயிண்டிங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ ஃபீல் பண்றத நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நினைச்சது நடந்துருச்சா? ருத்ரா, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. சும்மா கண்டபடி உளறிக்கிட்டு இருக்காத. ஸ்டாப் இட் ருத்ரா. இந்த ஹைட் அண்ட் சீக் விளையாட்டெல்லாம் நிறுத்து. நாம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம். ஐயோ முடன் சொல்றல்ல. என் பெர்மிஷன் இல்லாம என் ரூம்குள்ள எப்படி வந்த? இந்த பெயிண்டிங்கை நீ எதுக்கு எடுத்த? ஏன்? ஏன்னா இந்த பெயிண்டிங் இது என்னோட. ஏன்னா இது உனக்கு மட்டும்தான் சொந்தம், ரைட்? ஃபிலிம் சூப்பர்ல. எனக்கு பிக்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே துருவன், கயல், நாளைக்கு காலை ஸ்கூல் இருக்குல, சோ சீக்கிரம் போய் தூங்குங்க. சரி, உங்க அண்ணன் என்ன இன்னும் காணோம்? அவன் இந்நேரம் தூங்குறதுக்கு போயிருப்பான். மம்மி, இன்னைக்கு நான் துர்வா கூட போய் தூங்க போறேன். குட் நைட். ஓகே, குட் நைட். வா போலாம். அதனால தான் நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு முன்னாடி வந்து நிக்கிறேன். இங்க பாரு, நான் சொல்ல வரத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கோ ருத்ரா. எனக்காக தானே நீ இந்த பெயிண்டிங்க வரைஞ்சு. இது உன்னோட பெயிண்டிங் கிடையாது. நான் யார உயிருக்கு உயிரா நேசிச்சேனோ அவளோட பெயிண்டிங் இது. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நான் இவளை மட்டும் தான் நேசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல இருக்கிறது நீ கிடையாது. உனக்கு நம்பிக்கை வரலன்னா இத பாரு, நீயே பாரு. இன்னும் நம்பிக்கை வரலையா? என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, காட்டுறேன். இந்தா, இத பாரு, இத பாரு. இவதான் அந்த பொண்ணு. என் மூச்சு காத்துல இருக்கிறது இவதான். இவளதான் நான் உயிருக்கு உயிரா நேசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ நீ கிடையாது. நிச்சயமா இவ நீ கிடையாது மொய்ரா. ஏன்னா இவ என்னோட மனைவி. பாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு நான் பாடி கார்டா இருக்கணும்னு சொன்னப்போ என்னால அந்த வேலையை பார்க்க முடியாதுன்னு நான் சொன்னேன். ஏன்னு தெரியுமா? ஏன்னா உன்னோட முகம் என் பார்வோட முகம் மாதிரியே இருக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி என்னால பாடி கார்டா இருக்க முடியும்? அதனாலதான் நான் உன்னை வெறுத்தேன். அதனாலதான் நான் உன் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருந்தேன், உன்னை திட்டிக்கிட்டே இருந்தேன். அதே முகம், அதே கண்கள், அதே முகம். ஆனா நீ அவ இல்ல. நிச்சயமா அவ இல்ல. அப்படி இருக்கவும் முடியாது.